நமஸ்காரம். இந்த இடம் தெரிகிறதா? ஷோலிங்கர் திருக்கடிகைன்னு ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருக்கோயில், திவ்ய தேசம், யோக நரசிம்ம சுவாமி திருக்கோயில். இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி முதல் முறையாக அடியேன் இந்த திருக்கடிகை திவ்ய தேசத்துக்கு ரோப் கார், இந்த விஞ்சுன்னு சொல்கிறாரு, அதில் வந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, பெருமாள் சேவித்த விஷயம். இங்கே உற்சவருக்கு பவித்ரோத்சவம் நடக்கிறது ஆவணி மாதம். இந்த பவித்ரோத்சவத்துக்கு ஊர்கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவர் மலைக்கு 7 நாள் இங்கே எழுந்தருளி அந்த உற்சவம் கண்டருள்கிறார். அந்த உற்சவத்திலே நாம் கைங்கரியம் பண்ணோம். ரோப்காரில் மலையேறி வந்தோம். பார்ப்போம். ரோப்கார் போக வேண்டிய வழி இது. இதில் தான் அப்படியே கிளம்பி மலைக்கு போய் சேர்ந்துடலாம். ரோப்காரில் அதெல்லாம் இப்போ போக போகிறோம். ரோப்கார் நம்மளை தேடி வருது. நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ரோப்கார் வருது. ரோப்காரில் மலையை நோக்கி போயின்ட்டுருக்கோம். பெருமாள் மலை, பெருமாள் கோயில், துவஜஸ்தம்பம் எல்லாம் இங்கேருந்து சேவையாகுது. நாம் கடந்து வந்த பாதை புஷ்கரணி. பக்கத்தில் ஒரு கிணறும் இருக்குது. அந்த கிணத்துல இருந்தால் பெருமாளுக்கு தீர்த்தம் எடுக்கிறான்னு சொல்கிறான். ரோப்கார்லேருந்து இந்த வழியாக தான் உள்ளே ஏறணும். கோயில் உள்ள நிறைய ஆஞ்சநேயர், நிறைய பேர் இருக்கா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. சுடரே விசும்பு ஒரு பொருள் புறப்பாடின் முழுவது மகப்பட கரந்து உருமா தெய்வம் மதுரையமோயாமே நிற்கும் மாமலைக்கே வரதருவில கொண்டு தந்த சங்கமிவ வேரி துழாய் துணையா துளகொண்டு தாயங்கிடந்து சொல்வான் ஒத்தழைக்கின்னது மன்மாதருவின் வாயழைத்து புலம்பி முளமல மேல் நின்று மாறுகளாய் மழைக்கண்ணனே உமால் கொடியான் என்று வாழ்கின்றது. சொல்லப்பட்டவாயிரத்துள் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டில் மக்களே. இது கோயிலுடைய முன்பக்கம். ரோப்கார் பின்பக்கமாக நம்ம ஏறி வந்தோம். இது ராஜகோபுரம் முன்வாசல். இங்கே படி ஏறுற இடத்துல ஒரு பாழஞ்ச கோயில் மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஒரு புஷ்கரணி. இது என்ன சொல்கிறான்னா, இதுதான் பழைய காலத்தில் தாயார் சந்நிதியாக இருந்துதான். சரியாக பாதியில் இருக்கும். நம்ம ஒரு 700-800 படியில் இருக்கும். மொத்தம் 1300 படிகள் மலை ஏறணும்னா அதில் 700 படிக்கிட்ட இந்த தாயார் சந்நிதி இருக்குது. தாயார் இங்கே இருந்ததாகவும் பெருமாள் மலை மேலே இருந்ததாகவும் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் பாதுகாப்பு கருதி தாயாரையும் மலை மேலேயே ஏழை பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறா. இது ரொம்ப பிராச்சீனமான தாயார் சந்நிதி. பக்கத்தில் புஷ்கரணி. அமிர்த பலவல்லி தாயார் மூலவர் பெயர், உற்சவர் பெயர் சுதாவல்லி தாயார். இதுதான் படி ஏறுற இடம், ஏற ஆரம்பிக்கிற இடம். இது வழியாக அப்படியே படியில் போய் மேலே போய் அங்கே இருக்க பாருங்க கோயில் தெரியுறதா? நரசிம்மருடைய கோயில் அங்கே இருக்குது. யோக நரசிம்மர் கோயில். இதுதான் போகணும். மொத்தம் 1300 படிகள். 1300 படிகள். ஆனால்
அங்கே 10,000க்கு மேலே குரங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ குரங்குகள். ஆனால் பக்தர்கள் எதுவும் பண்ணுறதில்ல. நம்ம கையில் எந்த சாமானும் இல்லை அப்படின்னா எதுவும் பண்ணாது. ஏதாவது பழம் தேங்காய் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக நரசிம்மருக்கு நாம் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குரங்குகள் வாங்கிட்டு போய் அவைகளையே சமர்ப்பித்து விடும். யோக நரசிம்மர் மலை அடிவாரத்திலேருந்து பார்க்கும் பொழுது சின்ன மலை ஆஞ்சநேயர் மலை, அந்த ஆஞ்சநேயர் மலைக்கு பக்கத்தில் யோக நரசிம்மர் மலை. மாதவ முகுந்த மதுசூதன முராரே வாமன நிருசிம்ம சரணம் பவ நதானாம் காமத கிருணின் நிக்கில காரண நயேயம் காலம் அமரேச நரசிம்ம நரசிம்ம. सप्त सप्तेषु लोकेषु नास्ति नास्ति चराचरे नास्ति नास्ति चमं क्षेत्रम् उत्तमं गडिगाचलम्. இன்றைய தினம் 64வது திவ்ய தேசமான கடிகாச்சல க்ஷேத்திரம் திருக்கடிகை. இவ்விடத்தில் இன்று பவித்ர உற்சவ வைபவம். பொதுவாக பவித்ர உற்சவம் என்றால் பிராயச்சித்தார்த்தம், அதாவது நாம் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் ஒரு வருட காலம் நடக்கிறது. அந்த ஒரு வருட காலத்தில் உதாரணத்துக்கு கிரகணம் வருது, அந்த கிரகணத்தில் பல நீண்ட நேரம் இடைவெளி வருகிறது. அந்த நேரத்தில் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் சற்று தள்ளி போகிறது, சில இடங்களில் தடைப்பட்டும் போகிறது. ஆக இவையெல்லாம் ஒரு சேர, அதுக்கு தான் இந்த பவித்ர உற்சவத்துக்கு பிராயச்சித்த வாமம் செய்யறதுன்னு சொல்லுவான். ஆக ஒரு சேர நம்ம ஒரு கம்பெனின்னு எடுத்துனோம்னாக்கா அந்த கம்பெனியில் ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கேலிப்ரேஷன் ஒன்று பண்ணுறோம். ஆஃபீஸுன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஆடிட்டின்னு பண்ணுறோம். அதுபோல் இந்த காலத்திலே இது இப்படி பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்திலேருந்தே பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்களில் ஏதாவது இந்த கிரகணத்தினாலோ மற்றவித விஷயங்களினாலோ கைங்கரியமாகப்பட்டது அந்த 6 கால பூஜையோ, ஒரு கால பூஜையோ, 2 கால பூஜையோ சற்று தளர்ந்து போகும், சில இடங்களில் ஒட்டுத்தும் போகும். ஆக அதையெல்லாம் ஒரு சேல ஒரு நிறைவுபடுத்துவதற்கும் மற்றும் இந்த பிராயச்சித்த ஓமத்தினால் அதனுடைய வைபவத்தை நிறைவு செய்வது, அதாவது பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் ஸ்ட்ரீம்லைன் கொண்டு வருதுன்னு நினைச்சுப்போமே. ஆக இப்பேற்பட்ட வைபவம் இன்றைய தினம் 5வது நாளாக பவித்ரோற்சவ வைபவம் இவ்விடத்தில் அக்காரக்கணி. எக்காலத்தெந்தையாய் என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விளங்கும் என் அக்காரக்கணி அப்படின்ட்டு நமது அக்காரக்கணியான் அவ்விடத்தில் இந்த நம்மாழ்வாரின் வைபவத்தின் வாயிலாக மங்களாசாசனம். இப்பேற்பட்ட அந்த அக்காரக்கணியானுக்கு இன்றைய தினம் 1305 படிக்கட்டு ஏறி வந்து கைங்கரியம். இப்போ நம்மளுக்கு வசதிக்கு ஏற்றாம்படியா ரோப் காருன்னு ஒன்று விட்டுருக்கான். எது எப்படி இருந்தாலும் இந்த கைங்கரியமாகப்பட்டது தொடர்ந்து இன்றளவும் நடக்குதுனாக்கா 7 நாள் மலையில், அதுவும் கீழே இருக்கிற உற்சவர் வருஷத்துக்கு 5 முறை தான் மலைக்கு வருவார். அதில் இந்த பவித்ர உற்சவத்தில் 7 நாள்லேருந்து 8 நாள் வரைக்கும் பெருமாள் உற்சவரும் மூலவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமை. அதாவது சுவாதி அன்னைக்கு பூர்ணாவதியாகும். அப்போ உற்சவராகப்பட்டவர் யாகசாலையிலிருந்து அந்த மூலவரிடம் சென்று அன்றைய தினம் மகா பூர்ணாவதி முடிந்து பெருமாளுடைய கைங்கரியத்தையும் அந்த சுவாதி நட்சத்திரத்தன்று அந்த வைபவத்தையும் இன்றளவும் எல்லாரும் அனுபவிக்கிறோம் என்றால் அதுக்கு அந்த அக்கார கனியானது அனுக்கிரகமாகப்பட்டது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆக ஒரு வருஷத்துல நம்ம செய்யக்கூடிய இந்த கைங்கரியம் எப்பேற்பட்டது, அந்த கைங்கரியத்துக்கு ஒரு இதுதான் இந்த பவித்ர உற்சவம். நீ எந்த உற்சவம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் ஒவ்வொரு அபிமான தலத்திலையும் பவித்ர உற்சவம் என்றது 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள் இதை கண்டிப்பாக பண்ணியே தீர வேண்டும். எப்படி நீ ஒரு காயத்ரி ஆவணியாவட்ட அன்னைக்கு பண்றோம், நீ நடுவில் பண்ணக்கூடிய காயத்ரி, அதாவது சாயங்காலம் பண்ண வேண்டிய காயத்ரி சற்று தள்ளு பண்ணுவோம். சில நேரத்தில் ட்ரெயினில் போகும்போது பண்ண முடியாத சூழ்நிலையாக போகிறது. ஆக இப்படியெல்லாம் இதுக்கு தான் அந்த பிராயச்சித்த காமோகாரிஷித் மன்யரகாஷித் நமோ நமஹா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காயத்ரி ஜபம் பண்ணி 1008 108 அவாவா சௌகரியத்தை பண்றோம். ஆக எப்படி ஆவணையாவிட்ட நம்மளுக்கு இந்த யஜ்னோபவீதம் தனித்து கொண்ட எல்லாரும் இந்த ஆவணி வாட்டத்தை கடைபிடிக்கிறோமோ அதுபோல பெருமாளுக்கு பண்ணக்கூடிய இந்த பவித்ர உற்சவமாகப்பட்டது எக்காலத்திலும் நிறுத்தக்கூடாது. நம்ம அனைவரும் சேர்ந்து
எப்படி கூடிக்குண்டத்தன் நாச்சியார் கூடியிருந்து குளிர்ந்தும் சொன்னார்களோ இல்லையோ அதற்கேற்றாற்போல் இந்த பவித்திர உற்சவத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். வாடி எதிராஜன், வாடி எதிராஜன், வாடி எதிராஜன்.